ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லா பெண்களுக்குமே தேவையான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் வந்து உடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பெண்களுக்கு கஷ்டமான வேலை தான். ரொம்ப ஈஸியாக உடைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதே மாதிரியே தேங்காய் வந்து ரெண்டாக உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க. நம்ம என்ன தான் உடைச்சாலுமே கண்ணாப்பண்ணு உடஞ்சிரும், இல்லைன்னா செதறு தேங்காய் மாதிரி உடஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் அழகாக ரெண்டாக உடைக்கலாம். அதே மாதிரியே ரொம்ப ஈஸியாகவும் உடைக்கலாம். தேங்காய் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு கோடாக இருக்கும். ஸோ அந்த கோட்டு மேலே வச்சு நம்ம எந்த பொருளை வச்சுனாலும் நம்ம தட்டுவோம் இல்லையா, அந்த கோட்டு மேலே நம்ம தட்டும்பொழுது ரொம்ப ஈஸியாக உடையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாக உடையுங்க தேங்காய். இப்போ வந்து பெரும்பாலும் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுவா மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அல்லது இந்த மாதிரி உருட்டுக்கட்டை அப்படின்னா இரும்பு பொருள் ஏதாவது கொஞ்சம் ஹெவியான பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுது தேங்காய் உடைக்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் மேலே இருக்க கோட்டில் வச்சு நம்ம அடிக்கும் பொழுது அந்த தேங்காய் வந்து சீக்கிரமாகவே விரிசல் விடும், அழகாக ரெண்டாக பொழந்து வருங்க. சில பேர் ஏதாவது கல்லில் அல்லது தரையில் வச்சு உடைப்பீங்க. அந்த மாதிரி உடைக்கும் பொழுது இந்த கோட்டு பக்கம் வந்து கீழே படுற மாதிரி நீங்கள் அடிங்க. அப்போ வந்து சீக்கிரமாகவே உடையும். அதே மாதிரி நமக்கு பாதியாக அழகாக கட்டாகி வரும். இப்போ பாருங்கள், தேங்காய் அழகாக பாதியாக உடஞ்சிருக்கு பாருங்கள். நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுனால ரொம்ப வேகமாக என்னால் தட்ட முடியல. இந்த மாதிரி நம்ம தேங்காய் உடைக்கும் போது தேங்காயோட தண்ணி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகாமல் அழகாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். தேங்காய் தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உடைக்கும் போது தான் உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்துருங்க, அப்படிலாம் நீங்கள் குடிச்சிருங்க. சில பேர் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. அல்லது ரசம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இந்த தேங்காய் தண்ணியை சேர்த்திங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் தண்ணியை நீங்கள் அடிக்கடி குடிக்கிறதுனால சிறுநீரக சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிற அருவாவோ அல்லது பழைய பொரிக்கட்டை இல்லைனா கொஞ்சம் ஹெவியான இரும்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சு உடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாகவே உடைக்க முடியும். அல்லது நீங்கள் கல்லில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி கோட்டு மேலே வச்சு அடிங்க. ரொம்பவே ஈஸியாகவும் அழகாக பாதியாகவும் பொழந்துட்டு வந்துடும். இந்த அளவு கூட கஷ்டப்படாமல் நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு கூட ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்கங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் பிரேக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் உங்களுக்கு கிடைக்கிது. தேவைப்படுறவங்க அதை கூட வாங்கிக்கலாம். தேங்காவை எதுக்கு ரெண்டாக உடைக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும். தேங்காவை ரெண்டாக உடைக்கும் போது அதோட முடியெல்லாம் வந்து நீக்கிட்டு நம்ம வந்து அழகாக ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கொஞ்ச நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே தேங்காவை வந்து துருவும் போது நமக்கு இந்த மாதிரி பாதியாக இருந்தால் தான் அழகாக துருவுறதுக்கு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி பாதியாக உடைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தான் ரொம்ப நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமலும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது சாமிக்கெலாம் உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அழகாக பாதியாக உடையணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்காவை ஈஸியாக உடைக்கிறது எப்படி, இதை பாதியாக அழகாக உடைக்கிறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து அந்த கோகனட் ஷெல்லேருந்து அந்த தேங்காவை மட்டும் எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் டேரெக்டாக நீங்கள் வச்சிடலாம். டேரெக்டாக ஆன் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 40 செகண்ட் வரைக்கும் அப்படியே வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த ஷெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடும். அந்த மாதிரி சூடாகும்பொழுது நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த கோகனட்டை வந்து தனியாக வந்து ஈஸியாக எடுக்க முடியும். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி தேங்காய் ஓட்டை சூடு பண்ணி எடுக்கும்போது தேங்காயோடைய சுவை மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தேங்காய் எப்போதும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாது. இந்த ஓடு மட்டும்தாங்க உங்களுக்கு சூடாகும். ஸோ அந்த சூட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு நம்ம லைட்டாக நெம்பும் போது அழகாக வந்து தனியாக கழண்டு வந்துடும். கத்தியை வச்சு ரொம்ப நேரம் கீறிட்டு இருக்கணும், கையிலலாம் வந்து அழுத்தம் கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி அழகாக தனியாக கழண்டு வந்துருச்சுன்னு. அந்த தேங்காய் ஓடுக்குள்ளே பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த தேங்காய் ஓட்டுக்குள்ளே பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து கருகலை, ஒன்றுமே ஆகலை. அந்த ஓடு மேலே மட்டும்தாங்க சூடாகும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த விதமான வெப்பமும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த தேங்காயோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது. இதை நீங்கள் எந்த ரெசிபிஸ்க்கு வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அரைச்சி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இதை நீங்கள் கவரில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது. ரொம்ப நாளைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். அந்த டிப் வேலைக்கு போகிற பெண்களுக்கு, வெளிநாட்டு வாழ் மக்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோகனட் ஷெல்லை வந்து நம்ம தூக்கி போட்டுற தேவையில்ல. இதில் பல விதமான உபயோகம் இருக்குங்க. அதையும் நான் உங்களுக்கு தனி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். எத்தனை விதமாக எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.